ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கல்பனா நந்தகுமார். இன்றைக்கி ஈஸியான ரெசிபி பார்க்க போகிறோம். ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஸ்டவ்வில் 1/2 லிட்டர் பால் காய வச்சுருக்கேன். இது நல்லா காஞ்சிருக்கு. இப்போ இதில் 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் இருக்குது. இதில் நான் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சம் பால் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போது நான் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதிலே போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கட்டி கட்டி ஆகிடும். அதனால தான் நான் பால் கொஞ்சமாக தனியாக வெளியில் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் திக்காக ஆகிற வரைக்கும் நம்ம காய விடலாம் பாலை. இந்த மாதிரி அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, அடி பிடிக்கக்கூடாது. அதுக்காக தான் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் பால் காயட்டும். இப்போ திக்காயிடுச்சு. இப்போது நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நான் ஒரு 7 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். இந்த சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதோட இது நல்லா ஆறட்டும். பால் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். நல்லா திக்காக இருக்குது பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதில் இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் மாதுளம்பழம், அன்னாச்சி பழம், கிரேப்ஸு, ஆப்பிள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் ஒரு 3 hours to ஒரு 5 hours அப்படி நம்ம வச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். சில்லுன்னு சூப்பராக இருக்கும். அப்படியும் நம்ம இப்போ சாப்பிட்லாம். நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.